நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு டீக்காக நான் இன்னும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும்? யாராவது டீ கொடுக்க போறீங்களா இல்லையா? சரோஜா, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு தெரியும்ல, இந்த வேலையை நடு வீட்டுல செஞ்சா எனக்கு நெஞ்சு வலி வரும். அம்மா சொன்னது உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா? அம்மாவை பத்தி நினைச்சா உனக்கு பயமாவே இல்லையா? இருமி முடிச்சிட்டீங்களா? சரோஜா, என் தொண்டைய வறண்டு போற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு டீ போட்டு கொடு. காலையில இருந்து ஏற்கனவே 3 தடவை டீ குடிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை வாட்டி தான் குடிப்பீங்க? இப்படி இருமல் வந்தா அந்த இருமலை குறைக்கிறதுக்கு டீ குடிக்கலன்னா இப்படி? சரோஜா, இங்க பாரு, உன்னை பத்தி நிச்சயமா அம்மா கிட்ட நான் புகார் சொல்ல போறேன். நான் அம்மாவுக்கு போன் பண்ணி நீ செய்யறதையெல்லாம் நான் சொல்ல போறேன். அப்பா, வெரி குட் மார்னிங். அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நேற்று உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ஏதோ காரணத்தினால அந்த விஷயம் சொல்ல முடியாமல் போச்சு. அம்மா, நேற்று நான் சந்தியாவை அவங்க படித்த காலேஜுக்கு பரிசு வாங்க தான் நாங்கள் போயிருந்தோம். நீ ஒண்ணு பண்ணு சூர்யா, அந்த பரிசை உங்க ரூம்ல அலங்கார பொருளா பயன்படுத்திக்கோங்க. மருமகளுக்கு கிடைச்ச பரிசு இல்லையா அது? ஐயோ கடவுளே, இத நீ ஏன் படுக்கிற? உனக்குதான் கையில அடிபட்டு இருக்குல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இரு, வேணாப்பா இரு, நானே எடுத்துக்கிறேன். ஏ கஸ்தூரி, கடலை பருப்பு எடுத்து உடனே ஊற போடு. நான் போய் எடுத்து வைக்கிறேன். என்ன சரோஜா, என்ன பண்ற? இன்னைக்கு கடலை பருப்பு கிச்சடி பண்ண போறீங்களா? அந்த வாசனை இப்பவே மூக்க துளைக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எதுக்காக? உங்க மூக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அதனால இனிமே மூக்குக்குள்ள தூசு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அப்படித்தானே? இனிமே நான் நடு வீட்டுல நின்னு வேலை செஞ்சா கூட உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு நீங்க போய் சொல்ல முடியாது. அது சுட சுட கிச்சடி சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும். அம்மா மீனாட்சி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் வெளியே வா. நிறைய நெய் போட்டு இன்னைக்கு கிச்சடி நீயும் நல்லா சாப்பிடு. உனக்கும் வயசாயிடுச்சு இல்ல பாவம். இப்பதானே ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லி உன் மருமகளை மார்க்கெட்டுக்கு அனுப்புனேன். இந்த வீட்ல எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். மாமா, இந்தாங்க உங்களுக்கு டீ. ரொம்ப நன்றிமா சந்தியா. என்கிட்ட கொடுங்க அத்தை, நான் இந்த வேலையை பண்றேன். உன்னால செய்ய முடியுமா? நான் செய்யறேன் அத்தை, என்னால முடியும். உன்னால இதை செய்ய முடியாது, ஆனா பரவாயில்ல, ஒரு தடவை முயற்சி பண்ணு. குடு, அதை என்கிட்ட குடு. அப்பா, பாத்து, கீழே சுத்தம் பண்ண கோதுமை இருக்கு, குப்பையை அதுல கொட்டிடாத.
வேலையை முடிச்சிட்டே சந்தியா? முடிச்சிட்டேன் அத்தை. என்ன பண்ணிருக்கேன்னு நானும் பாக்குறேன். உன் வேலையை நீ தனியா செய்ய கத்துக்க. அத்தை, நான் சாமான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நில்லு. நான் இதை உள்ள வச்சிடுறேன். இரு. அதுல என்ன இருக்குன்னு முதல்ல காட்டு. அத்தை, நான் உள்ள வச்சிடுறேனே. நான் மொத்தம் 17 ரூபாய் மிச்சம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க சொன்ன எல்லா சாமானுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இங்க வை, நான் பார்க்கணும். அ, அப்பா. அத்தை இருங்க, நானே காட்டுறேன். சரி காட்டு. இது கரம் மசாலா, அப்புறம் இது பொரி, இது டீ இலை, அப்புறம் வெல்லம். வெள்ளத்தை சரியா வாங்கிட்டு வந்துட்டியே. அப்புறம் இது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பிறந்த வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக தான் இதை தனியா எடுத்து வைக்கிறியா? என்னது அது? அது வந்து ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. அதுல என்ன இருக்கு ஒழுங்கா சொல்லு. அது வந்து அத்தை, இத பால்ல கலக்கி குடிச்சா நல்லது. அப்புறம் எதுக்காக சக்கரை வாங்கின? பால்ல சக்கரை கலந்து தானே குடிப்பாங்க. அது வந்து அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உயிரே போதும். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத. எல்லாமே பொய் தான். எனக்கு என்ன தெரியும் அத்தா. சவிதா இருக்கல்ல, அவதான் இதை வாங்கிட்டு வர சொன்னா. இது சாக்லேட் பவுடர். சவிதா சொன்னாளா? சவிதா, இங்க வா. சொல்லுங்கம்மா. இது என்னது? அம்மா, இது நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேம்மா. அது வந்து என்னன்னா பாலை மட்டும் வெறும்னு குடிக்க முடியல, அதனாலதாம்மா. ஏம்மா, இத்தனை வருஷமும் இந்த வீட்டுல வெறும் பால் தானே குடிச்சிட்டு இருந்த? இதுக்கு முன்னாலே எல்லாம் 2 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு இருந்தல. ராஜகுமாரி அம்மா முதல்ல சொல்ல வேண்டியது தானே உனக்கு இதெல்லாம் தேவைன்னு. அப்ப அந்த கடவுள் கிட்ட உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். பெரிய ராஜா வீட்டுல போய் பிறக்கட்டும்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு பால்ல கலந்து குடிக்க பவுடர் வேணும்னு சொன்ன நீ, நாளைக்கு என்கிட்ட வந்து அம்மா எனக்கு பால் வேண்டாம், அமெரிக்கால இருக்கிற மாட்டோட பால் தான் வேணும்னு சொல்வேன். அப்புறம் அங்கேருந்து நான் பால் கொண்டு வரணுமா என்ன? ஆமா, இந்த டப்பாவோட விலை என்ன? இது 150 ரூபா அத்தை. ஐயோ, இந்த டப்பா எவ்வளவுன்னு சொன்ன? 150 ரூபாவா? அண்ணி, அது வந்து எதுக்கு 150 ரூபா கொடுத்து இது வாங்குனீங்க? விலை கம்மியா ஏதாவது இருக்கும்ல, அத வாங்கி இருக்கலாமே. எவ்வளவு பணம் கொடுத்து ஏன்? வாங்குற சாமான் ஏத்த மாதிரி தானே உனக்கு நான் பணம் கொடுத்து அனுப்புனேன். அதுலயும் பணத்தை மிச்சம் பிடிச்சுதான் வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏது இந்த 150 ரூபாய்? பணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டேன். அது வந்து அது அம்மா, பணம் கொடுத்தது நான் தான். அம்மா, இந்த விஷயத்தை விடுங்களேன். இதுல என்ன இருக்கு? சவிதாவால வெறும் பாலை குடிக்க முடியலன்றா. இந்த பவுடர் கலந்து கொடுத்தா நிம்மதியா குடிக்க போறா. இது ஒரு பிரச்சனையா? அதுவும் இல்லாம இது ஒரு சாதாரண பவுடர் தானம்மா. சூர்யா, இப்படி தேவையில்லாத செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருக்காத.
உன்னோட நல்ல மனசால தான் எத்தனையோ பேர் இங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த ஒரு டப்பாவை 3-4 மாசம் வரைக்கும் பயன்படுத்த முடியும். இருக்கட்டும்மா. சவி, இந்த தினமும் பால்ல கலந்து சாப்பிடு. சவிதா, அந்த பால்ல நான் கலந்து கொடுக்கவா? இன்னும் எதுக்காக இங்கே நின்னுட்டு இருக்க? போய் சாமான எல்லாத்தையும் எடுத்து வை. அப்புறம் மேல இருந்து பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வா. அதுல தான் கிச்சடி பண்ணணும். போ, சீக்கிரம் போ. இது உடனே கொண்டு போயிடுறதா? இந்த பவுடரோட எக்ஸ்பைரி டேட் எப்பவும் முடிஞ்சிருச்சு. மீனாட்சி, நீங்க இத கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸ்பைரி டேட் எப்பவும் முடிஞ்சிருச்சு. என்ன படிச்சு? இதுல இருந்து பவுடர் கீழே விழுந்துருச்சா? டப்பா உடைஞ்சிருக்கா? இல்ல, எக்ஸ்பைரி டேட். பொதுவா சாப்பிடுற பொருள் எல்லாம் கொஞ்சம் நல்லா கெட்டு போயிடும் இல்லையா? அதே மாதிரி மருந்து, இந்த மாதிரி பவுடர்லாம் கொஞ்சம் நல்லா கெட்டு போயிடும். ஒருவேளை இது கெட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வரலாம். இதை எப்ப வரைக்கும் பயன்படுத்தலாம்னு இந்த டப்பால ஒரு தேதி எழுதிருப்பாங்க. இதுல இருந்து தேதி எப்பவும் முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் இதை பாருங்க. கமிங்க. அனி, என்ன படுக்க ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சவிதா அர்த்தமே இல்லாம பேசுற? இந்த டப்பாக்கு என்னாச்சு? இந்த டப்பாக்குள்ள இருக்கிறது எப்படி கெட்டு போகும்? இதனாலதான் இந்த மாதிரி டப்பாவையும் பாக்கெட்ல இருக்கிறதையும் வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்றேன். இந்த வீட்ல யார் தான் நான் சொல்றத கேக்குறாங்க? எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு தானே நடந்துக்கிறீங்க. பெரியவங்க சொல்றத கேக்குறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்ல. அனி, இது வேற நீங்க திறந்துட்டீங்க. இப்போ திறந்த டப்பாவை அந்த கடைக்காரன் மறுபடியும் வாங்க மாட்டான். அவ்வளவுதான். இது போயிடுச்சா? 150 ரூபா வேஸ்டா போயிடுச்சு. இல்ல மீனாட்சி, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. இது கடைக்காரனோட தப்பு தானே. அவன் தான் தப்பான பொருளை வித்திருக்கான். இந்த டப்பாக்கு பதிலா ஒண்ணு அவன் நமக்கு பணம் கொடுக்கணும், இல்லைன்னா இதே மாதிரி புது டப்பாவை கொடுக்கணும். இவங்க கண்டிப்பா கலெக்டர் ஆயிருவாங்க. அக்கா, நீங்க மார்க்கெட்டுக்கு போகாததால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு வேணும்னால நான் உங்ககிட்ட பந்தயம் கட்டுறேன். அவன் இன்னொரு டப்பாவையும் தரமாட்டான், பணத்தையும் தரமாட்டான். சொல்ல போனா இதெல்லாம் சகஜம்தான். சொல்ல போனா எங்க கடையை எடுத்துக்கோங்க. ஏதாவது கஸ்டமர் வந்தா முன்னாடியே சொல்லிடுவோம். பாருங்க, பார்க்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு. இல்ல மீனாட்சி, நீ சொல்றபடி நடக்காது. அவன் இந்த டப்பாவை நிச்சயம் திரும்ப வாங்கணும். உன்கிட்ட இந்த சாமானோட பில் இருக்கா? இருக்கும், அதன்கிட்டதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, நான் பிள்ளையார் தெருல இருந்து பேசுறேன். இப்பதான் என்னோட கோ சிஸ்டர் வந்து உங்க கடையில இருந்து பால்ல கலக்கிற பவுடர் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. நீங்க புது டப்பாவை எடுத்து வைங்க. நான் பில்லோட உங்க கடையில வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு அந்த டப்பாவை மாத்தி கொடுங்க. அது அவங்க வாங்கிட்டு போகும்போதே பார்த்து வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இதுல எங்களோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க.
இங்க பாருங்க, அவங்க டேட் பார்க்காம வாங்கிட்டாங்க. அது மட்டும் தான் அவங்களோட தப்பு. ஆனா டேட் எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாத்தையும் உங்க கடையில நீங்க எதுக்காக விக்கிறீங்க? எப்படியோட சட்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க கடையில இருக்கிற சாமான் எல்லாத்தையும் நீங்க அப்பப்ப செக் பண்ணிருக்கணும். ஏன்னா இப்படி எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் விற்கிறது சட்டப்படி குற்றம். இந்த டப்பாவை நீங்க மாத்தி கொடுத்தாகணும். இல்லைன்னா நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் உங்க மேல நிச்சயமா ரிப்போர்ட் கொடுத்தாக வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அவங்க என்னோட கடையை மூடிடுவாங்க. நீங்க வாங்கின டப்பாவை மாத்தி கொடுத்துருங்க. சரி. அக்கா, அந்த கடைக்காரர் என்ன சொன்னா? பேசினதை கேட்காம போன வச்சிருப்பான்ல. தேவையில்லாம இந்த போனுக்கு ₹1 தண்டம் ஆயிடுச்சுல்ல. இல்ல, அவர் டப்பாவை மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. நான் பில்லியன் டப்பாவையும் அவர் கடைக்கு எடுத்துட்டு போறேன். போய் இதுக்கு பதிலா வேற டப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஃபோன் பண்ணதா சரியான வேலை செஞ்சீங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம கூட தான் நம்ம கடையில பழைய சமோசா ஜிலேபி எல்லாம் விற்கிறதே இல்லை. ஏன்னா அது தப்புங்கிறது எனக்கு தெரியும். இதனால யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டா அப்ப அந்த கடவுள் நம்மளை மன்னிக்கவே மாட்டார் இல்லையா? பொண்டாட்டி எது சொன்னாலும் உடனே ஒரு தலையாட்டிடுவார். ஆனா இதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னு, இந்த மாதிரி தேதி தாண்டி விற்கிற பொருளை வாங்குறது தப்புன்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். இப்போ நான் மார்க்கெட்டுக்கு தான் போறேன். நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா அந்த கடைக்கு நானே கூட்டு போறேன். ஆமா, சந்தியாவை கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? சரிப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசி எப்படியோ மடக்கிட்டீங்க. போங்க, போய் அந்த கடைக்காரங்கிட்டயும் சண்டை போட்டுட்டு வாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. கொஞ்சம் நெல்லு மீனாட்சி. முதல்ல மேல இருந்து அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து கொடு. மதியத்துக்கு சமைக்கணும்ல. எல்லா வழியும் எப்பவும் என்ன எதை செய்ய சொல்லுவாங்க. நான் கொல்லமா இருப்பேன்னு தெரியும்ல. ஏன் என்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க?